நான் மனசளவுல ரொம்ப தெளிவா இருக்கேன். மக்களை நான் நேசிக்கிறேன். ஆனா அதே நேரம் அரசியல் என்ன ஈர்க்கல. அரசியல்ல இல்லாமலே மக்களுக்கு என்னால நல்லது செய்ய முடியும். நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்னு யோசிச்ச போது வேண்டாங்கிற ஒரு பதில தான் என்னோட உள்ளுணர்வு திரும்ப திரும்ப சொல்லுது. அதனால நான் இப்போதைக்கு அரசியலுக்கு வரலைன்னு 2004ல ஒரு பேட்டியில ஒரு தீர்க்கமா பேசி இருந்தாங்க பிரியங்கா காந்தி. ஆனா சரியா 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவங்க கேரளாவோட வயநாடு தொகுதி எம்பியா செயல்படுறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்னைக்கு வீடியோவுல பிரியங்கா காந்தியை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நடை, உடை, ஹேர் ஸ்டைல், லுக்குன்னு அப்படியே மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை உரிச்சு வச்சிருக்காங்க பிரியங்கா காந்தி. கிட்டத்தட்ட பிரியங்கா காந்தியோட வாய்ஸுமே இந்திரா காந்தியோடது மாதிரியே இருக்கும். காங்கிரஸ்காரவங்க இவரை நிகழ்கால இந்திரான்னு சொல்லுவாங்க. 1972 வருஷம் ராஜீவ் காந்தி சோனியா காந்திக்கு இரண்டாவது குழந்தையா பிறந்தவங்க தான் பிரியங்கா காந்தி. சின்ன வயசுல அண்ணன் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் எப்பவும் பாட்டி இந்திரா கூட தான் அதிக நேரம் செலவு செய்வாங்களாம். அதுவே இந்திரா சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு ஸ்கூலுக்கு கூட போக முடியாம வீட்டிலேயே படிக்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பிரியங்கா. அரசியல் குடும்பம், தந்தை பிரதமர், பாட்டி படுகொலைன்னு சின்ன வயசுலயே நிறைய சிக்கல்கள் இருந்ததுனால பிரியங்காவோட பாதுகாப்புக்காக எப்பவும் இவங்களை சுத்தி சில பாதுகாப்பு வீரர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்களாம். சைக்காலஜில டிகிரி வாங்கின பிரியங்கா பௌத்தத்துல பிஜியும் முடிச்சிருக்காங்க. இதுக்கு பிறகு ஒரு என்டர்டைன்மெண்ட் ரேடியோவோட டைரக்டரா தன்னோட முதல் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் சின்ன வயசுல இருந்து தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ராபர்ட் வதோராவை லவ் பண்ணி கல்யாணமும் செஞ்சிருக்காங்க. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. பிரியங்காவுக்கு சமையலும் ஷாப்பிங்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமா. எவ்வளவு பேர் வந்தாலும் தன்னோட கையாலேயே சமைச்சு போட ஆசைப்பட்டு அதையும் செஞ்சு முடிப்பாங்களாம். இதுதான் பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கை. அப்படியே அரசியல் வந்தா இவங்க தன்னோட 16 வயசுலேயே அரசியல் களத்தை பார்த்து தன் தாய் சோனியா, அண்ணன் ராகுலுக்கு ஆதரவா பிரச்சாரமும் செஞ்சிருக்காங்க. தனக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் எந்த பதவியும் வேணாம்னு சொன்னாங்களே தவிர சின்ன வயசுல இருந்தே பல பிரச்சாரங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சோனியா ராகுலை விட பிரியங்காவின் பேச்சு எப்பவும் ஒரு படி முன்னாலே இருக்கும். இவங்கள மாதிரி உருக்கமா பேசி யாராலையும் மக்களை அள வைக்கவும் முடியாது. அதே நேரம் இவங்கள மாதிரி நுணுக்கமான வார்த்தைகளால காமெடி பண்ணி பாஜகவை கிண்டல் அடிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு பேச்சுல வித்தகர் பிரியங்கா. ஒரு முறை உத்தரப்பிரதேச பிரச்சாரத்துல பிரியங்காவோட பேச்சை கேட்ட மக்கள் இந்திராவை மறுபிறவி எடுத்து வந்து பேசின மாதிரி இருந்ததா கருத்து சொல்லியிருந்தாங்க. அதே போல இவங்க அரசியல் வேண்டாம்னு வாய் வார்த்தையா சொன்னாலும் இவங்க அளவுக்கு பிரதமர் மோடிய விமர்சனம் செஞ்சவங்க கிடையாது. 2019 தேர்தல் பிரச்சாரம் செய்யறப்போ ராகுல் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட மோடி பதில் சொன்னது கிடையாது. ஆனா பிரியங்காவோட ஒவ்வொரு கிடுக்குப்பிடி கேள்விக்கும் ஏதாவது ஒரு பிரச்சார கூட்டத்துல பதில் சொல்லிக்கிட்டே வந்தாரு மோடி. அந்த அளவுக்கு குறி வச்சு பேசினாங்க பிரியங்கா. அரசியல் வாரிசுனாலதான் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை லாஸ்ட் 20 வருஷமா எந்த பொறுப்பு பதவியும் எதிர்பார்க்காம பிரியங்கா காங்கிரஸ்காக உழைச்சிருக்காரு. எப்பவும் சிரிச்ச முகத்தோட பிரச்சாரத்துல கலந்துக்கிற பிரியங்கா முதல் முறையா கத்துவா சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை விஷயத்தப்போ பயங்கரமா கோவப்பட்டு கொதிச்சாங்க. அதுக்கு முன்ன காங்கிரஸே அப்படி ஒரு பிரியங்காவை பார்த்திருக்காது. இவங்களோட போராட்டம் மற்றும் நடவடிக்கையால கத்துவா வழக்கை தீவிரமாக்குச்சு பாஜக அரசு. ஒரு நேரம் இந்தியாவில் எங்க திரும்பினாலும் பிரச்சனைகள் நடந்துச்சு. விவசாயிகள் போராட்டம், பாலியல் வன்கொடுமை, அரசியல் பிரச்சனைகள், ஊழல் பிரச்சனைன்னு பல நடந்துச்சு. அந்த சமயத்துல தான் பிரியங்கா தன்னோட அரசியல் பயணத்தை துவங்குறதுக்கு முடிவு பண்ணாங்களாம். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது 2019ல பிரியங்காவை உத்தரப்பிரதேச காங்கிரஸோட பொதுச் செயலாளரா அறிவிச்சது காங்கிரஸ் தலைமை. மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ஃபெரோஸ் காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, மேனகா காந்தி, ராகுல் காந்தி, வருண் காந்திக்கு அடுத்தபடியா நேரு குடும்பத்தோட 10வது வாரிசான பிரியங்காவும் இப்படித்தான் அரசியலுக்குள்ள வந்தாங்க. இவங்களோட அரசியல் வருகைக்கு பிறகு நடந்த தேர்தலையும் போட்டியிடல. மாறா அப்பவும் தன்னோட கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவா தான் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க உத்தரப்பிரதேசத்துல கட்சி பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு அங்க காங்கிரஸ் நல்ல வளர்ச்சியை பார்த்திருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஊபியில பாஜக ரொம்ப போராடி தான் வெற்றி பெற்றுச்சு. அந்த அளவுக்கு அந்த மாநிலத்தை தன் வசமாக்கி இருந்தாங்க பிரியங்கா. கட்சியில மட்டும் போதாது, ஆட்சிக்கும் வரணும்னு காலம் இவங்களை அங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்கு. ராகுல் நின்னு ஜெயிச்ச பிறகு ராஜினாமா செஞ்ச வயநாடு தொகுதியில பிரியங்கா காந்தி காங்கிரஸ் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டாங்க. அங்க யாருமே எதிர்பாராத அளவுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங்ல இருந்து தான் இந்திராவோட பேத்திங்கிற தன் முதல் அபார வெற்றியின் மூலமா காட்டியிருக்காங்க. இதனால் வரைக்கும் பிரச்சாரங்கள்ல பிரியங்காவை பார்த்து பயந்துட்டு இருந்த பிரதமர் மோடி இனி நாடாளுமன்றத்திலையும் அப்படி இருக்கும் நிலை உருவாக வாய்ப்பு இருக்கு. நாடாளுமன்றத்துல பாஜகவுக்கு எதிராக சூளுரைக்க ராகுலுக்கு உதவியா காங்கிரஸோட கடைசி பிரம்மாஸ்திரமான பிரியங்காவும் பாஞ்சிருக்கு. இனி நாடாளுமன்றத்துல பிரியங்காவோட குரல் ஓங்கி ஒலிக்கும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பிரியங்கா வெற்றியை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.